ஹாய்ங்க. ஒரே சேரீல 2 ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறது சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது இருக்குது. இது செகண்டு. அதோட மாடலும் இதோட மாடலும் டிஃப்ரெண்ட் வரும். அது வந்து ஃபுல் மேக்ஸி, ஃபுல் ட்ரெஸ்ஸு ஃபுல் லென்த்துக்கு வரும். இது வந்து குர்த்தி மாதிரி நீ முழங்கால் வரைக்கும் வர நீண்டு லென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றது. இப்போ வந்து பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணுறோம். எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இது ஜிப் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதை திருப்பினோம்னா பேக் பார்ட்டில் ஹாஃப் போர்ஷன் முடிஞ்சிடுது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால பிரின்சஸ் கட்டு ஸ்டைல் இது. ஆனால் பிரின்சஸ் கட் மாதிரி, ஆனால் பிரின்சஸ் கட்டு கிடையாது. அந்த டைப்பில் ஸ்டிச் பண்ணுறோம். இது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெக்கு வந்து எவ்வளோ வைடு வச்சாலும் நெக்கு லூஸ் வராமல் ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங் வருது. கண் கூட பார்க்கும்போது தான் அது எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் வருதுன்ட்டு தெரியுது. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் வந்து பிரின்சஸ் கட்டு ட்ரை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கு பதுவாக வந்து இந்த மாதிரி கட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வரும், எங்கேயும் லூஸ் வராது. பிரின்சஸ் கட்டு போட்ட மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங்கும் அதே மாதிரி ரொம்பவே அழகாக வரும். போட்டு பார்க்குறக்கு வந்து பிரின்சஸ் கட்டு ஒரு சிலவங்களுக்கு போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் போட்ட மாதிரி ரொம்ப கிச்சன்ட்டு வர மாதிரி எடுப்பாக இருக்கும். நல்லா இருக்காதுன்னு சொல்லலை, எடுப்பாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த கட்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறக்கும் வந்து நார்மலாக ஒரு சுடிதாரோ ஒரு ஃப்ராக்கோ போட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அந்த தூக்கி காமிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்பவே அழகாக நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். இது வந்து பேக் பார்ட்லேயே வந்து 2 கட்டிங் கொடுத்துருக்குறேன் நான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஷோல்டரில் வந்து அந்த ஃப்ரில் மெத்தடு யூஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த மாதிரி 2 கட்டிங் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த ஃப்ரில் வைக்கலைன்னா அது ஆப்ஷனல் தான். அப்போ உங்களுக்கு பேக் சைடில் வந்து 2 கட்டிங் தேவைப்படாது. சிங்கிள் கட்லேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அப்படியே நெக்கோட டிசைனுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து பாக்கழுத்து ஸ்கொயர் நெக் தான் எடுத்திருக்கேன். இந்த கட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நெக்கே வச்சாலும் குனியும் போது வந்து அந்த வளைஞ்சு போகிறது, அந்த கழுத்து வந்து டொங்கு விழுகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல படிஞ்ச மாதிரி பாந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறக்காகவே இந்த நெக் டிசைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வைடு ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்கொயர், கொஞ்சம் கிராஸ் கூட எடுக்காமல் ஃபுல் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். அப்போது எப்படி வருது அப்படின்னு ஃபினிஷிங் பார்க்குறக்காக தான் எடுத்திருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த கீழே குனிஞ்சா கூட வந்து அந்த பாக்கழுத்து வந்து முன்னாடி வளைஞ்சு போகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக நின்றுச்சு. கட்டிங் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் மெத்தடுன்னு சொல்லலாம். வேறு எந்த கட்டிங் போட்டாலும் அப்படியே சுடிதார் போட்டோம்னா அந்த பாக்கழுத்து வைக்கும்போது கொஞ்சம் லூஸ் அடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா. அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இதில் வரல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இடுப்பு கீழே வரைக்கும் அந்த பிரின்சஸ் கட்டு ஸ்டைலில் வளைச்சி பெண்டு கொடுத்து கட்டிங் போட்டிருப்பேன் நான். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த இடத்துல. இதோட சைடு ஜாயிண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். இதில் தெரியலனா கூட இது பார்த்திங்களா கீழே வந்து 1 இன்ச்சு உள்ளே போயிருக்கும். மேலே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு, அதாவது 1.5 இன்ச்சு பக்கத்தில் கிராஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே காமாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு உங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது ரொம்பவே பொருத்தமாக எடுப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அது தூக்கி காமிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு மெத்தடு. இது வந்து ஃப்ரில் அடிக்கிறதுக்காக ஃப்ரில் ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ரில் ஃபுட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் 5ல் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். ஃப்ரில் அவ்வளோக்கா பத்தலை. அதனால் இனி கொஞ்சம் டைட்டு, அதாவது த்ரெட்டோட டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். இருங்க, டைட் வைக்கிறேன். டைட் வச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஃப்ரில்லு வந்து ஃபுல் ஃப்ரில்லாக உங்களுக்கு வரும். டென்ஷன் வைக்காமல் தைச்சி பார்த்தேன், அதோடய ஃப்ரில் பத்தாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் டென்ஷன் அதிகமாக வச்சோம்னா, அதாவது ஃபுல் டென்ஷன்னா நூலே வெளியே வராத அளவுக்கு டென்ஷன் கிடையாது. ஒரு ஹாஃப் டென்ஷன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 திருப்பினோம்னா போதும். இப்போ ஷோல்டரையும் ஃப்ரண்ட்டு
அண்ட் பேக்கில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ரெண்டுமே ஹாஃப் ஆஃபாக இருக்குது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும், அதாவது சென்ட்ரு பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன். ஏன் அப்படின்னோம்னா இது அந்த இடத்துல நான் ஃப்ரில் வச்சு தைக்க போகிறேன். இப்போ வந்து அந்த ஃப்ரில் தைச்சோம் இல்லையா, அந்த ஃப்ரில்லை வந்து அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதாவது பஃப் ஸ்லீவ்லேயே வந்து இந்த ஃப்ரில் வைக்கும்போது இனி ரொம்ப பஃபியாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் நம்ம தைச்சி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணோம். ஆனால் ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்துச்சு. வீடியோவில் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக என்னால் தர முடியல. ஆனால் ட்ரெஸ்ஸோட டிசைனோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோ குவாலிட்டி இல்லைனா என்னங்க, பரவாயில்ல. இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பஃப் ஸ்லீவுக்கு அந்த ஃப்ரில்லு ஷோல்டரில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ரில் வைக்கும்போது அந்த பஃப் ஸ்லீவே இனி ரொம்ப எடுப்பாக காமிக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சென்ட்ரு பீஸோட அந்த ஃப்ரில்லை ஜாயின் பண்ணிவிட்டு அதோட சைடு பீஸை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட் பீஸ்லேயே 2 கட்டிங் வந்திருக்கு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஃபுல் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ஸ்டிச் பண்ணி திருப்பினோம்னா அவ்வளோ அழகாக பஃப் வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து படிஞ்சு வர்றதுக்காக ஒரு படிமான தையல் மேலே போடணும். இல்லைன்னா பஃப் வந்து எந்த பக்கமும் சேராமல் தனியாக தூக்கி நிற்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுட்டோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்தாச்சு. ஸ்லீவுக்கு அதோட ஃபுல் பார்டரை அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் கொடுத்துறேன். ஏன்னா பார்டரில் வந்து லைனிங் வேணும். ஆனால் அதுக்கு மேலே கொடுக்குற ஃப்ரில்லுக்கு வந்து நான் லைனிங் வைக்கலை. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் போடும்போது அப்படிங்கிறனால பார்டர் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக லைனிங் கொடுத்துட்டேன். இதை அப்படியே அடித்து திருப்பிட்டு பார்டர் கொடுக்குறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். பார்டர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லீவ் வேணுமோ இல்லை எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். பார்டர் போக பாய்க்கு வந்து ஒரு 4 இன்ச்சு, பாய்க்கு வந்து ஒரு 3 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பஃபி ஸ்லீவ் இல்லாமல் லாங் ஸ்லீவ் மாதிரி எடுத்து பஃப்பு அந்த மாதிரி வர மாதிரி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப தூக்குன மாதிரி இல்லாமல் பார்க்குறக்கு படிஞ்ச மாதிரி வரும், ஆனால் பஃபியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்லீவ் வந்து 6 இன்ச்சு அப்படின்னோம்னா 6 இன்ச்சுக்கு ஸ்லீவ் வரைஞ்சி 2 இன்ச்சு மேலே தூக்கி வச்சோம்னா அந்த ஸ்லீவ் வந்து அந்த மாதிரி பஃப் தனியாக வைப்போம். இது வந்து ஃபுல் பஃப் அப்படிங்கும்போது அந்த மாதிரி வைக்க வேண்டியதில்லை. பார்த்திங்கனாலே தெரியும். அதோட லென்த்துக்கு அப்படியே நீளமாக எடுத்திருப்பேன். கிளாத் வந்து ஃபுல் லென்த்தாக நீளமாக இருக்கா, அந்த ஸ்லீவோட அளவுக்கு எவ்வளோ பஃப் உள்ள ஃப்ளீட் வச்சு கிளாத்தை எவ்வளோ தூரம் அந்த சென்டர் பீஸுக்கு சுருக்க முடியுமோ அந்த மாதிரி சுருக்கி தைச்சோம்னா அந்த பஃப், இந்த பஃப் வந்து வேறு மெத்தடு. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை ஃப்ளீட் வச்சு அதை அதோட சென்ட்ரு பாயிண்ட்டும் அந்த ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டும் பார்த்து கரெக்டாக அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும், மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா அதோட சென்ட்ரு மாறிடுச்சு, சென்ட்ரு வரல அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வரவே வராது. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், அதோட சென்ட்ரு இதோட சென்ட்ரு ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு அடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து பஃப்பில் அந்த மெயினாக வர கம்ப்ளைண்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வராது. ஏன்னா கிளாத்து நிறைய இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சென்ட்ரு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பாயிண்ட் கொடுக்காம அடிச்சிடுவோம். அப்போ வந்து பார்டரில் அந்த கிளாத்தோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து அந்த பஃப் கிளாத்து லென்த்தாக இருக்குதா அதோட சென்ட்ரு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடணும். அதாவது ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துலையும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணணும், பாட்டம்லேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிங்கன்னா அது தைக்கும்போது நமக்கு இதுதான் சென்ட்ரு, அப்போ இது வரைக்கும் இந்த பஃப் வந்து வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து நம்ம பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணாமல் மொத்தமாக பஃப் வைப்போம். அப்படி பார்த்தோம்னா முன்னாடி கொஞ்சம் அதிகமாகவோ பின்னாடி கொஞ்சம் கம்மியாகவோ அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அந்த பாயிண்ட்டு அந்த கட் பண்ணி மார்க் பண்ணுவோம். இல்லைன்னா டீஸ் எடுத்து கோடு போட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பஃப் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அதை ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். சேமி ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது அதோட ஷோல்டர் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதோட ஜாயிண்ட்டு எங்கே இருக்குதுன்னு அந்த தையலை வச்சு கண்டுபிடிச்சிக்குப்போம். ஆனால் அந்த ஸ்லீவில் வந்து நமக்கு தெரியாது. அங்கேயும் ஒரு கட் கொடுத்தோ இல்லை டீஸில் வந்து பேனாலேயோ மார்க் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அந்த மார்க் பண்ண சென்டர் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை ஃப்ளீட் வச்சாலும் சரிங்க, அந்த மார்க்கு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பஃப் நீங்கள் இங்கிட்டு 10 அங்கிட்டு 12 வச்சுருந்தீங்கன்னா கூட ஃப்ளீட்டோட அளவு சொல்கிறேன் வச்சுருந்தா கூட உங்களுக்கு வந்து அது ஏற்ற இறக்கமாக தெரியாது. அந்த பஃப் வந்து அழகாக நீட்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டம் வந்து ஜாயின் பண்ணுறோம். பாட்டம் வந்து சாரியோட முந்தி இருக்கு இல்லையா, ஃபுல்
வந்து ஜரிகை ஃபுல் பார்ட்ரு, அதனால் அதுக்கு நான் லைனிங் தரல, ரொம்ப ஹெவியாக போயிடும் அப்படிங்கிறனால லைனிங் கொடுக்காம பார்ட்ரு வரைக்கும் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ட்ருக்கு அப்புறம் வந்து அதை ஃப்ளீட் வைக்கிற மாதிரி பார்க்குறேன். பார்த்திங்களா, இங்கேயும் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணுறேன். சென்ட்ரு மார்க் பண்ணாமல் தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். அப்புறம் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தைச்சோம்னா தான் அதோட சென்ட்ரும் டாப்போட சென்ட்ரும் வந்து ஜாயிண்ட் ஆச்சுன்னா தான் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறோம், கிளாத்து கரெக்டாக தான் போகுதா அப்படிங்கிறது தெரியும். என்னை மாதிரி சிலர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த மெஷர்மெண்ட் பண்ணி அந்த ஃப்ளீட்டெல்லாம் கரெக்டாக வைக்கிற ஆளுகளாக நான் வந்து அந்த கேரக்டர் கிடையாது. உட்காந்து தைக்கும்போது தான் வர்ற அளவுக்கு அடிப்பேன். அப்படி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிட்டோம்னா இங்கிட்டு 3 ஃப்ளீட் வருதா, அங்கிட்டு 3 ஃப்ளீட், இங்கிட்டு 4 ஃப்ளீட் வருதா, அங்கிட்டு 4 ஃப்ளீட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க என்னை மாதிரி. ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது எத்தனை ஃப்ளீட் வைக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு டெய்லர் தெரியும். அவங்க கரெக்டாக வந்து டிவைட் பண்ணி எத்தனை ஃப்ளீட் வரும், எத்தனை ஃப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் தேவையே இல்லை. என்னை மாதிரி வந்து மெஷர் பண்ணாமல் அப்படியே அடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு டாப்லேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிடணும், அந்த பாட்டம் கிளாத்து ஜாயின் பண்ணுறதுலேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் இந்த பக்கம் எத்தனை ஃப்ளீட் வருது, அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டை தாண்டி அந்த பக்கம் எத்தனை ஃப்ளீட் வருது அப்படி வைக்கிறவங்களும் உண்டு. 2 மெத்தட்லேயும் வைக்கிறாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்ன தான் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக மடித்தாலும் வந்து எனக்கு வந்து அது மிஸ் ஆகுது. கரெக்டான ஃப்ளீட் என்னால் வைக்க முடியல, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு சிலவங்களுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணதுலேருந்து இதுக்கு முன்னாடி எத்தனை ஃப்ளீட் வச்சோம் அதே மாதிரி அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் அதே ஃப்ளீட்டை இங்கிட்டு ரிப்பீட் பண்ணோம்னா போதும், வர மாதிரி பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு அதுதான் ஈஸி மெத்தடாக தோணுது. அதனால் இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறக்கு ஆரம்பித்தாச்சு. ஸ்லீவ் ஜாயிண்ட்லேயும் இப்போ பாட்டமில் வந்து நான் ஃப்ராக் டைப்பே இருந்தாலும் இப்போல்லாம் வந்து ஓப்பன் வைக்கிறது ஃபேஷனாக இருக்குது இல்லையா, அது இல்லாமல் இது ரொம்ப ஹெவி கிளாத்துங்கிறனால ரொம்ப இந்த வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நேரம் போட்டுட்டு சுற்ற முடியாது. ஸோ இதில் நான் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். அதனால் கீழேருந்து மேலே வரைக்கும் 20 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 20 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சின்னதாக வச்சோம்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இதுதான் ரிசல்ட்டு. பஃப் ஸ்லீவோட அந்த மேலே ஃப்ரில் வச்சுருக்கிறது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்களா? ரிசல்ட் எப்படி இருக்குது? அதே மாதிரி நெக்கு வந்து வளைவு வரவே இல்லை, வளைஞ்சு போகலை, குனிஞ்சா கூட நீட்டாக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக வந்துச்சு. இந்த கட்டிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள்.